இந்த நாளுக்குரிய வசனம்: கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். கர்த்தர் நம் நடுவுல இருக்காருன்னு கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. இனி தீங்கை காணாதிருப்பாய்ன்னு சொல்றாரு. அப்ப இந்த நாள் நம்ம எதிரிக நமக்கு முன்பாக வரவே மாட்டாங்க. என்ன பிரதர்? தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த பல வாக்குத்தத்தங்களில் இதுவும் ஒன்று. நான் அவர்கள் மத்தியில் உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று யூதர்களை பார்த்து தேவன் சொல்லியிருந்தார். மாம்சத்தின்படி இஸ்ரவேலராய் இல்லாவிட்டாலும் இன்றைக்கு விசுவாசத்தினாலே ஆபிரகாமின் குமாரர் குமார்த்திகளாயிருக்கிற நமக்கும் ஆண்டவர் சொல்லுகிறது, நம் மத்தியில் அவர் உலாவுகிறவர் மாத்திரமல்ல, நமக்குள் இருக்கிறவர். நம்முடைய பாவத்திற்கான ஆக்கினையை அவர் சுமந்து கொண்டார். சாத்தானின் தலையை சிலுவையிலே நசுக்கினார். அதனால நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொன்ன அந்த ஆக்கினை நம் மேல் சுமராது. இந்த பூமியிலே நாம் வாழுகிற வரைக்கும் நமக்குள் இருக்கிற ஆண்டவர், நமக்கு எதிராளியா இருக்கிற பிசாசு நம்மிடத்தில் வரும்பொழுது பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் அப்பொழுது உங்களை விட்டு ஓடிப்போவான் என்று சொன்ன தேவன் நம்மை பலப்படுத்தி எதிரியை முறியடித்து நம்முடைய பாவத்தை சாபத்தை மன்னித்து நித்திய ஜீவனுக்கு ஆயத்தப்படுத்துகிற அதே தேவன் பூமிக்குரிய எல்லா நன்மைகள் ஆசீர்வாதங்களையும் ஏற்ற வேளையிலே தந்து அவரை விசுவாசிக்கும் விசுவாசத்தை வர்த்திக்க செய்து நம் வாழ்க்கை மூலமாய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வார். இது உங்கள் வெற்றியின் நாள்.